கோவை சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை, ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் பொதுமக்கள். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அடிவார பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் புதிதாக சிற்றோடைகள், அருவிகள் உருவாகி நொய்யல் ஆற்றுடன் இணைந்து சுற்றுவட்டார கிராம பகுதியில் உள்ள ஆறுகள், குளங்கள், குட்டைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் வழியோர பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்திரை சாவடி அணை கடந்த சில தினங்களுக்கு முன்பு வறண்டு காணப்பட்ட நிலையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று கோடை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. அதனை கண்டு குளித்து மகிழ சுற்றுவட்டார பொதுமக்கள் செல்கின்றனர். இதனால் பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்களை பொதுப்பணித்துறையினரும் காவல்துறையினரும் திருப்பி அனுப்புவதால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றில் அப்பகுதி சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையினரும் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் மீன்பிடித்து விளையாடும் சிறுவர்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.